Assalamu alaikum. Marhaba, marhaba, marhaba. Welcome to Marhaba's Royal Kitchen. இன்னைக்கு நான் செய்ய போகிறது என்னோட தேர்ட் ரெசிபி. இது வந்து சிக்கன் கிரேவி மசாலா. ஸோ வாங்க சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் செய்ய போகிறது வந்து 1 கிலோ சிக்கனுக்கு தான். நான் இது வரைக்கும் பண்ண என் கிரேவிஸ் எல்லாம் 1 கிலோ சிக்கனுக்கு தான். இப்போது நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணுறது இருந்தால் ஹாஃப் பண்ணிக்கோங்க எல்லாம் மசாலாஸு. இல்லை நீங்கள் 2 கிலோ சிக்கனுக்கு பண்ணுறது தான் 2 மடங்கு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து 3 தக்காளி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேனில் 3 தக்காளியில் வந்து ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிக்கணும். அப்புறம் 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இதுக்கு கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும், அதிகமாக தேவைப்படாது. அப்புறம் 350 ml வந்து ஆயில் எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் மசாலாக்கள், உப்பு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், சிம்பிள். பாருங்கள், இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். இப்போது நம்ம வெயிட் பண்ணலாம், நம்ம தக்காளி வந்து பாயில் ஆகிறதுக்காக. ஸோ நம்ம தக்காளி நல்லா கொதிச்சிருட்டோம், அது வரைக்கும் நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்புறம் 1 கிலோ சிக்கனுக்காக நான் வந்து 350 ml ஆயில் தான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஆயில் தேவைப்படும். ஸோ அப்புறம் உங்கள் கிரேவி வந்து ரொம்ப திக் ஆகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அந்த ஆயில் சூடாகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதில் போட்டுடலாம். அந்த போட்டுட்டு நம்ம அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதை வதக்கும் போது இஞ்சி பூண்டோடு இந்த எண்ணெயோடு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும், நல்ல ஒரு ஸ்மெல் தரும். ஸோ எல்லோரும் பேச்சுலர்ஸும் இது சமைக்கலாம். இல்லை பசங்க சமைக்கிற ஆசைப்பட்டால் 11-12 வயசு பசங்க ஆசைப்படுத்தா கண்டிப்பாக இது செய்யலாம். ஆனால் அடுப்பில் பத்திரம், சூடு படாமல். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்கிற மீது மசாலாக்கள்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஒரு குயிக்கான ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஆட் பண்ணிவிட்டு. ஸோ மசாலாக்கள்லாம் தீயக்கூடாது, அதுக்காக 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு கம்மியாக வைங்க, மசாலா தீயாது. அப்புறம் கொஞ்சம் தண்ணி வேறு ஆட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கினோடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ நம்ம கழுவி வச்ச சிக்கன் வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன். அந்த மசாலாவோட அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு குயிக்காக ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் அப்படியே விட்டுடலாம். நம்ம ஸ்டவ் வந்து கம்மி அடுப்பு பண்ணி அது கொஞ்சம் நீங்கள் அப்படியே லோ ஃப்ளேமில் நீங்கள் அதை வச்சுருங்க. எதுக்குன்னா அந்த மசாலாக்கள் எல்லாம் அந்த சிக்கன் ஊறி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் சமைச்சா எப்பயுமே அந்த சிக்கன் அடுத்து தண்ணியை விடும். ஸோ வாங்க இப்போ நம்ம தக்காளியை பார்க்கலாம். தக்காளி நல்லா கொச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி அந்த தக்காளி ஆற வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். அந்த தக்காளி நல்லா ஆறணும். தக்காளி நல்லா ஆறிட்டுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடித்து ஒரு பியூரியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம சிக்கனை ஒரு கன்று பார்த்துக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்காக நான் கம்மியில் வச்சேன், அவ்வளோதான். நீங்களும் அப்படியே வைங்க. அப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச தக்காளி பியூரி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப நைஸ் இல்லாமல் ரொம்ப குறுகுறுன்னு இல்லாமல் எப்படி நான் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல ஈஸியாகிடும், இது சீக்கிரமாகிடும், ரொம்ப வேலையெல்லாம் இல்லை இதில்.
நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்தீங்க, சீக்கிரமாக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணோம், வீட்டில் சிக்கன் இருக்குதுன்னா சட்டுன்னு பண்ணிடலாம். நீங்கள் இது ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸில் உங்களுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். மசாலாக்கள் கூட ரொம்ப வேலை இல்லை, ஏதோ தயாரிக்கணும் அரிக்கணும் அந்த மாதிரி எதுவும் வேலை இல்லை. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்காக அதை வந்து குக் பண்ணலாம். ஸோ இப்போது ஒரு நிமிஷம் ஆயிருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி அந்த தக்காளி நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதோட தண்ணி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த கிரேவியை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் ஆக விடலாம். ஸோ அந்த 10 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். அது மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போவே வந்து இந்த ஃப்ளேவர், இந்த ஸ்மெல்லாம் மசாலா ரொம்ப அழகாக வருது, நல்லா வருது ஸ்மெல் பண்ணும்போது. ஸோ எதுவுமே வெளி மசாலாஸ் இல்லை. இதுவே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா டேஸ்ட் தரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ரைஸோட சப்பாத்தியோட எதோட கூட எந்த சைட் டிஷ் இல்லாமல் கூட நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் வந்து நூடுல்ஸ் சாப்பிட உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் தனியாக ஒரு பேனில் நூடுல்ஸ் வேக வச்சுக்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது சாப்பிட்லாம். ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நூடுல்ஸ் பாயில் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எப்படி வேணால் இது சாப்பிட்லாம். அப்படியா கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு மேலே ஏதாச்சும் சேவு சிப்ஸ் ஏதாச்சும் உடச்சி போட்டு கூட ஒரு ஸ்நாக்காக மாதிரி கூட சாப்பிட்லாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் இப்படி கிரேவி மேலே வந்துட்டுருக்கு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். இப்போது எண்ணெயோட அந்த தறி மேலே விட்டுருக்கு. ஸோ நம்ம 350 ml மட்டும்தான் ஆயில் போட்டோம், நிறைய ஆயிலெலாம் போடல, ஏதோ வெளிய மசாலா யூஸ் பண்ணலை, வீட்டில் அரைக்கிற மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரொம்ப ஈஸி இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பேச்சுலர்ஸு, ஹாஸ்டலில் படிக்கிற பசங்க, கேர்ள்ஸு எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஒய்ஃப் வெளியே போயிருந்தால் ஹஸ்பண்டுங்க இது சமைச்சு ஒய்ஃபுங்களை அசத்திடலாம். ஸோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது சர்வ் பண்ணி உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க சர்வ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சர்வ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த டேஸ்ட் வந்து நீங்களும் இன்ஷால்லா வீட்டில் சமைக்கணும். கண்டிப்பாக சமைச்சு எனக்கு சொல்லணும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் வந்து இந்த சிக்கன் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் எதுக்கு உங்களுக்கு மெயினாக அந்த சிக்கன் பீஸை ஒடிச்சு காமிக்கிறேன்னா, சிக்கன் வேவலையோ இவங்க இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டாங்களே அப்படியே டேஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்களே நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால நான் உங்களுக்கு ஒரு இதுவும் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, சிக்கன் கண்டிப்பாக வெந்திருக்காதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி வெந்திருக்கு சிக்கனுன்னு. இந்த மசாலாவே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ மசாலா வந்து நல்லா ஊறிட்டுருக்கு சிக்கனில். ஸோ பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாங்களே ரொம்ப ஸ்பைசி இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இல்லை, எல்லோரும் சாப்பிட்லாம். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மசாலா ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்கவும் அழகாக இருக்குது, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குது, டேங்கியாக இருக்குது. கொஞ்சம் தக்காளியோட அந்த புளிப்பு தன்மை, சிக்கனோட அப்புறம் இந்த மிளகாயோட ஸ்பைசஸ்ஸு எல்லாமே ஒரு காம்பினேஷனாக போய் மசாலா ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் எனக்கு டேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இன்ஷால்லா பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணிங்கன்னா நான் இன்னும் வீடியோஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நல்ல ரெசிபியோட. அது வரைக்கும் ஜஸாக்கல்லாஹ்.